ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சூப்பரான இது வந்து இந்த வறுவல் பார்க்க போகிறோம். மட்டன் வறுவல். கொஞ்சம் கலராக வரப்போ எடுத்துகிட்டு தான் கரெக்டாக வந்துருக்கும். கொஞ்சம் பாருங்க, கொஞ்சோண்டு சோம்பு போடணும். நான் அதை தான் கூப்பிட்டேன். அப்போ பதம் வந்துச்சுமா, பாருமா பாருமா. சரியாக கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் மட்டன் வறுவலுக்கு. கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி. மட்டன் வறுவல், அம்மாவுக்கு மட்டன் வறுவல் செய்கிறேன். இப்போ நம்ம மட்டன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டன் வறுவலுக்கு கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்து இதுக்கு வந்து நம்ம மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு வச்சதுனால இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது. லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி வர்றப்ப நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நம்ம இந்த மட்டன் வறுவல் வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் நம்ம மட்டனை. அதனால நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. இது நம்ம காரப்பொடி மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அவ்வளோதான். நம்ம மட்டன் வறுவல் ஈஸி ஜூஸி மட்டன் வறுவல் இது பேர். வருங்க, இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அந்த பேர் ஜூஸி ஆயிடுச்சு. இந்த அது உப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லிட்டு. மட்டன் வறுவல் அம்மாவுக்கு தானே செய்கிறேன். நான் தனியாக வதக்கிறேன். அதுக்கு தனியாக இது தனியாக நான் திட்டமாக வதக்கி நான் கறிக்கு ரெடி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு தண்ணியே சேர்க்கல. நம்ம மட்டன் வேக வச்சு கொஞ்சோண்டு அந்த தண்ணி ஜூஸை மட்டும் ஊற்றி சூப்பராக நம்ம மட்டன் வறுவல். இங்கே பாருங்கள், ஈஸி சூப்பரான நம்ம ஜூஸி ஈஸி மட்டன் வறுவல். இதுக்கு தண்ணியே சேர்க்கல. எதுக்குமே இன்றைக்கி நம்ம தண்ணி சேர்க்கல. சிக்கன் வறுவலுக்கும் சரி, மட்டன் வறுவலுக்கும் சரி. இங்கே பாருங்கள், சும்மா லட்டாக எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது. இதை அப்படியே சப்பாத்திக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றப்ப சும்மா எம்மியாக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பாய், டேக் கேரு.